பயபக்தியோடு கண்களை மூடி தலையை தாழ்த்தி இயேசு அப்பா நம் மத்தியில் பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். ஒரு மனித சத்தத்தை அல்ல, ஒரு மனித சத்தத்தை அல்ல, ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தையும் அல்ல. ஊழியக்காரன் பேசினாலும் ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தில் இருந்து பேசுகிறார். ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். இயற்கையின் மூலமா பேசுவார், குழந்தைகள் மூலமா பேசுவார், சபையில போதகர் மூலமா பேசுவார். இப்போ ஊழியக்காரர் மூலமா பேசுகிறார். எல்லாம் கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க, கையை கூப்புங்க, பயபக்தியா தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம பயபக்தியா பாருங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். இந்த நேரம் வீணாகவே கூடாது. ஒரே நொடி கூட ஒரு வார்த்தை கீழே விழக்கூடாது. அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஊழியக்காரர் மூலமா இயேசு அப்பா என்ன பேச போறாரு அப்படி சொல்லி அவளோடு காத்திருக்கணும். நன்றி, என் வசனத்திற்கு காத்திருக்கிறவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே, இந்த ஸ்தலத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்திற்கு எங்களை கொண்டு வந்த போதகருக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்திற்கு எங்களை ஏற்றுக்கொண்ட இந்த இல்லத்து தலைவர் தலைவிக்காய் குடும்ப அங்கத்தினர் அனைவருக்காக ஸ்தோத்திரம். அக்கம் பக்கம் இருந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவருக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடு பேசும் ஆண்டவரே. ஆமேன். மகிழ்ச்சியோடு அன்பு பிள்ளைகள் கடந்து செல்வார்களாக. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. கவனமாய் உடைய வார்த்தைகளை கேட்க நீர்தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. கவனங்கள் சிதறாதபடி காத்துக்கொள்ளும். வார்த்தை, உடைய வார்த்தை மகிமைப்படுத்தப்பட்ட உடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த இல்ல கூட்டம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். மகிழ்ச்சி. இப்படி வீட்டு ஜப கூட்டம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இது தேவனால். எப்படி? அப்போஸ்தலர் நடபடிகள்னு இருக்குது பைபிளில், பார்த்தீங்களா? அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் படிச்சு பாருங்க. அப்புறமா வீடுகள் தோறும் ஜபம் பண்ணினார்கள், வீடுகள் தோறும் உபவாசம் இருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். அதைத்தான் இப்போ நம்ம கடைபிடிக்கிறோம். நம்ம உபதேசம் அப்போஸ்தலர் உபதேசம் தான். ஏன்னா ஒருத்தர் இயேசு வந்தாரா, 12 பேரை உண்டாக்குனார். அப்படியே போகலாம். அப்புறம் இன்னொரு பக்கம் 70 பேர் உண்டாக்கி வச்சார். வேறு 70 சீடர்கள். படிச்சிருக்கிறீங்களா? 12 பேர் ஜென்ரலாக கூடவே இருக்கிறாங்க. 70 பேர் தனியாக அனுப்பிவிட்டார், 2 பேரா. இப்போ 12 அதோடு சேர்த்து ப்ளஸ் 70. உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகு 120 மாடியில் இல்லையா? அப்போ சில 2ஆம் அதிகாரம் 120 பிரசங்கம் பண்றாரு பாருங்க பேதுரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். 120 பிளஸ் 3000, 3120. மறுநாள் ஒரு பிரசங்கம் பண்ணார் பாருங்க, 5000. 3120 பிளஸ் 5000, 8120. இப்படி சபை எப்படி பெருகுச்சுன்னா, வீட்டு ஜப கூட்டம் மூலமா தான் சபை பெருகிட்டு. கையை தட்டி கத்திர சோத்திரம். அல்லேலூயா. அதனால வீட்டு ஜப கூட்டத்தை அற்பமா நினைக்கவே கூடாது. எப்படி சபைக்கு போறோமோ அதே போல வீட்டு ஜப கூட்டம். சொன்னாரா பாஸ்டரே, தகவல் கேள்விப்பட்டீங்களா? அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஊழியர் வராங்கன்னு சொன்னாங்களா? வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷங்கள பார்க்கறது இந்த வீட்டு ஜப கூட்டத்தில். அங்கே தமிழ்நாட்டில் கூட அப்படி தான். ஒரு சில முக்கியமான நாளில் சபையில் நடக்கும், மற்ற நாளில் வீடுகளில் நடக்கும். பெரிய 10,000 50,000 பேருக்கு பேசுகிற அதே செய்தியை ஒரு 10 பேர் இருந்தால் கூட நாங்கள் முழு பலத்தோட பேசுவோம். ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாக சிறப்பாக செய்யணும். ஏசப்பா சொன்னார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், 2 இல்லை 3 இல்லை, அதுக்கு மேலே வந்துட்டுமே. அப்போ ஏசப்பா நான் மத்தியில் வந்துட்டாரு. கையை தட்டி கத்திர சோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு வசனம் படிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு நடந்த நிகழ்ச்சியை படித்து அதிலிருந்து ஒரு சின்ன எளிய தமிழில் ஒரு விளக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
படிக்க முடியாதவங்க பேனா பேப்பர் இருந்தால் குறிச்சிங்க, நாளைக்கு கூட நீங்கள் தியானம் பண்ணலாம். Gospel according to Saint Luke, chapter 17, verses 11 to 17 or 19. அதான் அங்கே முடியுது ப்ரோக்ராமு. படிமா. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேய நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய வேறு மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போகும் விசுவாசம் ரட்சித்தது என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நடந்த ஒரு நிகழ்ச்சி இது, கற்பனையோ கட்டுக்கதையோ அல்ல, வரலாறு நடந்த நிகழ்ச்சி. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு பிறகு கொஞ்சம் காலம் வரைக்கும் இந்த லெப்பரசி என்று சொல்லக்கிற குஷ்டரோகம் ஒரு பயங்கரமான வியாதியாக கருதப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் யாராவது ஒரு லெப்பரசி, ஒரு குஷ்டரோகியை பார்த்துட்டா ஓடிடுவாங்க, அல்லது இவனே கத்தணும். குஷ்டரோகம் பிடிச்சவனே, இங்கே வராத, தீட்டு தீட்டு. பாவம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு பாரு. ஒருத்தருக்கு குஷ்டரோகம் வந்துட்டா அந்த வீட்டார் அவனை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே விட்டுட்டு வந்துடணும். அவங்களுக்கு பேர் ஊரெல்லாம் கிடையாது, லெப்பரசி, அவ்வளோதான் பேரே. சாப்பாடு பொட்டலம் கட்டி குச்சியில் வச்சு கயிறு கட்டி கொண்டு போய் மேலேருந்து அப்படி விடுவாங்க. அந்த லெப்பரசி அதுக்குன்னு ஒரு நம்பரு, அந்த சாப்பாடு கொண்டு வரங்கிட்ட அந்த லெப்பரசி நம்பரை சொல்லிவிடுவாங்க. இத்தனை நம்பர் தான் உன் பையன் அல்லது உங்கள் அப்பா அல்லது உங்கள் அம்மான்ட்டு அந்த நம்பர் சொன்னால் அவன் வந்து அந்த சாப்பாட்டை வாங்கி. எவ்வளோ பரிதாபம். இயேசு வந்தார், புரட்சி பண்ணார் பாருங்க, அதான் புரட்சியாளர். எதியா குஷ்டரோகம், எது தீட்டு? உடம்புல தோல்ல வர வியாதி தீட்டா? தோல்ல வர்ற வியாதி குஷ்டரோகமா? அது உடம்போட போகுது. குஷ்டரோகம் வந்தா அது ரொம்ப கஷ்டம். ஆனா இயேசு பிளேட்டை மாத்தினார் பாரு. மனிதனுடைய வாயிலே இருந்து புறப்படுகிற வார்த்தை தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். ஒருத்தனை மனுஷனாக பேசுறியா, அவனையும் வேதனைப்படுத்தும், பேசுகிற மனிதனையும் தீட்டுப்படுத்தும். இந்த அழற குழந்தைக்கு வாயில் எதுனா ஒரு பிஸ்கெட்டை போடுங்க, இல்லைன்னா அந்த ஃபீடிங் பாட்டிலை கொடுங்க. பிரசங்கத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இல்லாத பார்த்துக்குங்க. வேற ஒன்றும் இல்லை, அடிச்சிடாதீங்க குழந்தைங்கள அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் வளர்த்துங்க, அப்படி வளர்த்துங்க. பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு அப்படி வளர்த்துங்க. மற்றவங்களுக்கு பிரசங்கம் கேட்கறதுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய வேண்டுகோள். சிறு குழந்தைகளை இயேசு அன்போடு அழைக்கிறார். இந்த மாதிரி அழகு குழந்தை என்ன பண்றது? அம்மா தமாஷுக்கு சொன்னோமா, பாவம், அதுக்கு என்ன பிரச்சனையா? சரி, நான் கூட சின்ன குழந்தைல அப்படிதான் இருப்பேன். சரி, இப்ப எங்க விட்டோம்? எது தீட்டு? நீ நாசமா போறடா சொல்லிக்கிறோமா? நம்ம தான் தீட்டு படுத்திக்கிட்டோம். சும்மாவே கோபம். அது சகோதரி சொன்னாங்க, கோபம், எரிச்சல், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்குமானா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். உண்மைதான். நம்ம நினைக்கிறோம் கொலை இல்லை, விபச்சாரம், திருடு, அதுதான் பாவம்னு. அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாவம் அப்படி வச்சுக்கலாம். பயங்கரம் இல்லை, ஒரு உயிரை போத கொலை. இந்த மலேசியாவில் தான் சின்ன வயசு பையன் பெரிய வயசு பொண்ணை லவ் பண்ணிக்கிறான். உங்களை விட எனக்கு தெரிந்து பாருங்க மேட்ரு எவ்வளோ. சின்ன வயசு பையன் 2 வயசு பெரிய பொண்ணை லவ் மேட்ரு என்ன சோகமாக கேட்குறாரு. சின்ன வயசு பையன் தன்னை விட 2 வயசு பெரிய பொண்ணை ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிறான். ஐ ஹேட் யூன்னு சொல்லிக்குது. அது இல்லைப்பா, உனக்கு எனக்கு இது ஒத்து வராது. ஒரு 4 வயசு எனக்கு பெரியவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை விட வயசு கம்மி, வேணாடான்னு சொல்லிக்குது. அக்கான்னு கூப்பிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில். அக்கா சாரிக்கா, நான் கேட்டது தான் தப்பு. இந்த தாடி என்ன பண்ணிக்கிறான், அதை மனசில் வச்சுக்கின்னு அந்த பொண்ணை கொலை பண்ணுறான். உங்களுக்கு தெரியாதா?
மலேசியாவில் நடந்துச்சு முந்தின நாள்னா 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்குறோம், வந்து சேர்றோம் கேஎல்ல. அப்போ சொல்கிறாங்க இந்த மேட்ரை. அது இப்போ பிரசங்கத்தில் நாங்கள் சொல்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ அவன் பாருங்க, அந்த பொண்ணும் போச்சு, இவனும் ஜெயிலுக்கு. அவன் எதிர்கால கனவெல்லாம் கேவலம் அற்ப உணர்ச்சி காதலுக்காக ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான். எங்க தமிழ்நாட்டு காதல் எப்படி தெரியுமா? இப்போ நான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆகுது. இப்போ நானேம்மா உன்னை நான் கட்டிக்க போகிறேன், உனக்கு விருப்பமானு கேட்குறப்ப எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன், ஜெபம் பண்ணலாம். கிறிஸ்தவங்க அப்படி தானே, கர்த்தருக்கு சித்தமானா நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் இது நடந்தது. நான் நேராக அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசினேன். இவங்கள ஒன்றும் மிரட்டி கம்பல்சரி பண்ணி பேசலை. இப்போ இவங்க அப்பா அம்மா வேணாப்பா விட்டுரு, நீ 3 நேரம் ஊழியக்காரன், உனக்கு அடுத்த வேலை சோத்துக்கே லாட்ரி அடிக்குது, நீ பெரிய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டு பைபிள் எடுத்துன்னு ஊராக சுற்றுற, என் பொண்ணு பெரிய பொண்ணு முதல் பொண்ணு, நான் ஒரு பெரிய பட்டதாரிக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு சொன்னால் நான் அமைதியாக வேலைக்கிடுவேன். அம்மா வாழ்த்துக்கள், எங்கே இருந்தாலும் வாழ்க சொல்லிவிட்டு போயிட்டு வேறு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதான் தமிழ்நாட்டு காதல். தான் நேசித்த தான் காதலி இன்னொருத்தனை நேசித்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா, இவன் 10 நாளைக்கு அழுதாலும் அவன் போய் அங்கே பார்த்து விசாரிப்பான், எப்படி இருக்கிற, உங்கள் வீட்டுக்காரரு நல்லா கவனிச்சுக்கிறாரா, எதனா பிரச்சனையா, நான் எதனா ஹெல்ப் பண்ணிட்டோமா. அப்போ அது எவ்வளோ நல்லா இருக்குதே. இந்த லூஸ் என்ன பண்ணிக்கிறான், போட்டு தள்ளிட்டாயா, போச்சு ஒரு ஆத்மா. ஐயா நான் சிரிக்கிறதுக்கு தான் நான் அம்மா பேசினுக்கிறேன், அவங்கள குச்சியை வச்சு மிரட்டாதீங்க, அவங்க சிரிக்கணுன்ட்டு தான் நான் பேசினுக்கிறேம்மா. ஒரு இடத்துல அப்படிதான் எங்கள் தமிழ்நாட்டில் ஐயா பவுல் ஐயா வந்திருக்கிறாரு, நல்லா காமெடியாக நகைச்சுவையாக பேசுவார், எவனாவது இங்கே சிரிச்சுக்கிட்டு கலாட்டப்படுத்தியா தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவன்ட்டாரு. அதையும் சொல்லிட்டாரு, இதையும் சொல்லிட்டாரு. அப்புறம் தான் நான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சேன். ஐயா நகைச்சுவையாக பேசுவார்னு சொல்லிட்டீங்கல்ல, எவனாவது சிரிச்சுக்கிட்டு இருந்தா நான் அடிப்பேன்னா எப்படி அது? சரிங்கய்யா நீங்கள் பேசுங்கன்னு அந்த ஐயா அந்த குச்சியெல்லாம் தூக்கின்னு போட்டு போய் உக்காந்துட்டாரு. இன்னமா ஒன்றும் குச்சியை விடவே இல்லை. சின்ன பசங்கள பயப்படக்கூடாதுன்னு தான் இப்போ நான் பேசினுக்கிறேன். சரி, கம் டு த பாயிண்ட். அப்புறம் இன்னொருத்தன் என்ன பண்ணா, இன்னொரு நடந்த நிகழ்ச்சி, ஒருத்தன் கொண்டுட்டான். இன்னொரு நடந்த நிகழ்ச்சின்னா வேற ஏதோ நடந்தது, தூக்கி போட்டான் மாடி மேலேருந்து. அதே ஒழுந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன, அப்படி கிடையாது. அந்த பெண்ணுக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரோ பொறாமையில் தூக்கி போட்டுருக்கு வாய்ப்பு இருக்குது. அது சர்ச் பண்ணுகிறாங்க. போலீஸார் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தான் என்னென்னமோ நடக்குதுன்னா இங்கே கூட நடக்குது பாரு. சரி போட்டோம். இப்போ இங்கே நம்ம கதைக்கு வரலாம். அந்த கொலை வெறி விபச்சாரம் வேசித்தனம் தான் பாவம்னு நினச்சி நான் அப்படியெல்லாம் இல்லை, எவ்வளோ நல்லவன் அப்படி நினைக்கிறோமே, அதுதான் பாவம். குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பாவம்னா கோபம், எரிச்சல், இல்லை மனைவி கிட்ட சண்டை. பாவம் நம்மளை நம்பி யாரோ ஒரு அங்கிள் ஆண்டி பெற்று அவங்க பொண்ணை நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. என்னய்யா நம்மளை நம்பி தானே கொடுத்துருக்குறோம். அது கண் கலங்காமல் பார்த்துக்கணுமா இல்லையா? சொந்த மனைவி கண்ணு கலங்காமல் பார்த்துக்கணுன்னு என்ன அர்த்தம்? வெங்காயம் கூட அரிய விடக்கூடாது. வெங்காயம் அறியறப்போ கண்ணில் தண்ணி வருதில்ல. அம்மா நீ வெங்காயமாக அறியாத, நான் அரிஞ்சு தரேன்னு அரிஞ்சு கொடுக்கணும் புருஷன். நான் ஒரு 4 நாள் அரிஞ்சு கொடுத்தேன், அப்புறம் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நீ கொஞ்ச நாளைக்கு அது நல்ல தண்ணீர் தான். வெங்காயம் அறியறப்போ கண்ணில் தண்ணி வந்தால் உடம்புக்கு நல்லதுன்றாங்க. நான் அதுக்காகவே அப்பப்போ அரிஞ்சு கொடுப்பேன். நீங்கள் செய்கிறீங்களா? கல்யாணம் ஆன புருஷர்கள் கல்யாணம் ஆகிருக்குதா இல்லையா? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா உண்மை இல்லை வரப்பாருங்க. இனிமேல் தான் 3 பிள்ளைங்க பார்த்தா கிரிக்கெட் பிள்ளையார் மாதிரி இருக்கிறாரு. ரொம்ப வாழ்த்துக்களையா. இந்த கல்யாணம் ஆகி 3 பசங்களோட இவ்வளோ வாலிப பையன் மாதிரி இருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த நம்ம பாஸ்ட் ஐயா ஃபோனில் பேசுகிறப்போ யாரோ படிக்கிற பையன் பேசுகிற மாதிரி இருக்கும் குரல். ஹலோ அப்படின்னு 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 4, 5 படிக்கிற பசங்க மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். 84, 85 வயசு மாதிரியே இருக்காது. கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. உங்கள் இஷ்டம்ட்டாரு டைமு பிரசங்கம். ஐயா அண்ணே நான் எங்கே போனாலும் கேட்பேன், எவ்வளோ நேரம் உங்கள் இஷ்டம்ட்டாரு.
காலையில் 2 மணி வரைக்கும் இல்லைன்னா 4 மணி வரைக்கும் அதிகாலை. நான் இப்போ இதில் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதிகாலை 4 மணிக்கு முடிப்பேன். நாளைக்கு லீவு. நீங்கள் அப்படியே 4 மணிலேருந்து அப்படியே தூங்கலாம். அப்படியே அம்மா பயந்துட்டாங்க இல்லையா? சரி, சும்மா சொன்ன பயந்துடாதீங்க. ஆனால் விட்டா பேசினா இருப்பேன். எனக்கும் 67 வயசு ஆகுது. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லுங்க யாருன்னா. அவ்வளோதான். நீங்கள் யாருமே சொல்லலை, நானே சொல்கிறேன். எல்லாம் சிரிக்குதுயா பாப்பா, அப்படியே விடுங்கய்யாப்பா, வளரட்டும், சிரிப்போட வளரட்டும். சொல்கிறாரு பாருங்க. அவர்களில் ஒருவன் 15 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தின்னு இருக்குது. மகிமைப்படுத்தினான். அப்படி வச்சுக்கலாமா? இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்கின்ற ஒரு மாபெரும் சுலாக்கியம், ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம், கர்த்தரை தொழுது கொள்வது, தேவனை மகிமைப்படுத்துவது. ஸ்தோத்திரம். காலையில் எழுந்து பல்லு வலிக்கணும், குளிச்சுட்டு தான் ஜபத்தில் உட்காரணும் கிடையாது. தூங்கி எழுந்த உடனே உயிரோடு எழுந்தும்ல, அதுக்காவது கட்டில் பக்கத்தில் முட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம், உயிரோடு என்னை காண செய்திரே இந்த புதிய நாளை, ஸ்தோத்திரம், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நீ பல்லு வழக்கு குழி, அதுக்கப்புறம் காலை ஸ்நானம் பண்ணிட்டு அழகாக பைபிள் எல்லாம் பாட்டு புக்கெல்லாம் எடுத்துன்னு கூட பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எவ்வளோ டைம் இருக்குதோ. குடும்ப ஜபம், கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்ப ஜபம் பண்ணுறீங்களா? காலையில் 2 பாட்டு பாடி ஒரு அதிகாரம் பைபிள் படித்து கணவனோ மனைவியோ ஒரு 5-10 நிமிஷம் ஜபம் பண்ணால் 20 நிமிஷம் ஆகிடும். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. தமிழ்நாட்டில் பழமொழி. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இப்போ இங்கே நின்று நம்ம பேசுகிறோம், பாட்டு பாடுறோம். இந்த மேலே இது இல்லைன்னா மழை வந்தான்னா வருது க்ளோஸ் கதை. அது மாதிரியாம் குடும்ப ஜபம் இல்லாதவங்க வீடு. குடும்ப ஜபம் இருக்கணும். காலையில் 6 மணிக்குள்ளே எல்லாம் முடியணும். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். நானெல்லாம் என் வாலிப பிராயத்தில் சாட்சிக்காக சொல்கிறேன், பெருமைக்கு இல்லை. 3 மணிக்கு பாதிராத்திரி 3 மணிக்கு நெடுமுட்டி போடுவோம் பிரதர். நெடுமுட்டி சும்மா அப்படி இப்படி இல்லாம் இல்லை, அப்படியே ஸ்ட்ரிக்டாக நெடுமுட்டி 3 மணிக்கு பாதிராத்திரி. கணக்கு போடுங்க, யார் கணக்கில் கரெக்டாக இருக்கிறீங்க பார்க்கலாம். ஜபம் பண்ணி முடிச்சுட்டு 6 மணிக்கு அந்த நெடுமுட்டியிலேருந்து அப்படி உக்காருவேன். டப் துப்புணும் காலு, இந்த முட்டியாண்ட டப் துப் டிக் டிக் கடக்கடா இன்னும். ஆனால் வலிக்காது, ஒன்றும் கிடையாது. அந்த எலும்பு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுது. அப்போ எவ்வளோ நேரம் நான் நெடுமுட்டியில் ஜபம் பண்ணியிருக்கிறேன்? 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அப்போ எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம், 9 மணி நேரம். எப்போ ஏசப்பா கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டார் இல்லை? அவருக்கும் கால் வலி வந்துருக்குல்ல. ஆனால் அவர் ஜபம் என்றாலே நெடு முழங்கால் தான் நம்ம ஏசப்பா. அதான் நமக்கு முன்னோடி அவர் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜபம்னா நெடுமுட்டி போடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் வலிச்சாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. நான் வானான்ல சிலர் பார்த்துக்கிறீங்களா, ஜபம்னாவே டப்புன்னு உக்காந்திக்குவாங்க, பெயிண்ட்டு கால் போட்டுன்னு உக்காந்திக்குவாங்க. எங்கள் ஊர் தமிழ்நாடு பெயிண்ட்டு காலுன்னுவாங்க இப்படி சைடில். இல்லை சேர் போட்டு வசதியாக ஜபம் செய்வோம், வசதியாக உக்காருவோம், அப்படி அர்த்தம். ஜபம் செய்வோம் என்றால் முழங்கால் படியிடுவோம். அல்ல சொல்லுங்க. ஆமாம், முழங்கால் படியிட்டு முட்டி போட்டு, கிராமத்து பாணி முட்டி போட்டு, முட்டி தேஞ்சா மோட்சம் போகலாம், மூளையிலே இருத்திக்க தம்பி. எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பாட்டு, முட்டி தேஞ்சான்னா ஜபம் பண்ணி முட்டி தேயணும். எனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு 1985 ஜூன் 15 சொல்லிட்டு உங்களுக்கு என் கல்யாண நாளை யாருக்கு சொல்கிறாதீங்க. 1985 ஜூன் 15 பகல்லே காலையிலே முடிச்சிட்டேன். கிறிஸ்துவ மாதிரி சாயந்தரம் வைக்கலண்ணா, இந்துக்கள் மாதிரி தான் காலையிலே தான் முடிச்சேன். ஏன்னா அந்த ஊரில் ஃபுல்லாக இந்துக்கள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் கிறிஸ்துவ நடு தெருவில் பந்தல் போட்டு தான் நான் கல்யாணம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மதியம் சாப்பாடு தான் அது பிரதான சாப்பாடு. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க மீந்ததை நைட்டுக்கு சாப்பிட்லாம், போகிறவங்க போகலாம். நான் என்ன பண்ணேன், சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கல்யாணம் தான் 12க்குள்ளே முடிஞ்சிச்சே மத்தியானம். சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு
போகிறேன். இது பயப்படுது. எங்கே கூட்டின்னு போகிறீங்கண்ணே? நடந்து தான், பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் இல்லை, கிராமம். எங்கே கூட்டின்னு போகிறீங்க? பயமாக இருக்குது. இந்த பாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் பயப்படுற? நான் உன் புருஷன், பயப்படாது. நான் தினந்தோறும் போய் சாயந்தரத்தில் ஜபம் பண்ணுற ஒரு மலை. எங்கள் ஊர் பேர் வெள்ளாத்தூர். அந்த வெள்ளாத்தூருக்கு ஒரு மலை. எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிழக்கே ஒரு மலை இருக்கும், மேற்கே ஒரு ஏரி இருக்கும். தான் கிராமம். அதனால தான் கிராமங்கள் செழிப்பாக இருக்கும். அங்கே கூட்டிக்கிட்டு கையை பிடிச்சி மலை மேலே ஏறுறேன். அப்போ கூட அவங்களுக்கு புரியல, என்னங்க. நான் வழக்கம் போல் தினந்தோறும் சாயந்தரம் இங்கே தான் வந்து ஜபம் பண்ணுவேன். பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டதுனால இங்கே வரலன்னு ஏசப்பா என்னை தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? எப்படி இருக்கும்? அடா பாவி, டெய்லி வந்து இங்கே ஜபம் பண்ணிட்டு போனேன், கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, இங்கே வரவே இல்லைடான்னு அவர் சொல்கிற மாதிரி எனக்கு பயமா ஒரு எச்சரிப்பாக இருந்ததுனால கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அதை சொல்கிறேன். இங்கே தாம்மா தினந்தோறும் நான் வந்து முட்டி போட்டு ஜபம் பண்ணுவேன். அந்த மலை மேலே பாறை, நான் டெய்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல முட்டி போட்டு ஜபம் பண்ணினேன். அந்த இடத்த நானே அன்றைக்கி தான் பார்க்குறேன், அந்த பாறை தேஞ்சிருக்குது. அப்போ என் முட்டி எவ்வளோ தேஞ்சிருக்கும்? ஓ, கல்யாணம் ஆனதுனால முதல் நாள் இங்கே ஜபம் பண்ணலான்னு கூட்டிக்கிட்டு வந்தீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லி அங்கே 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணோம். ஜபம் காரியங்களை மாற்றும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அனுபவம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன். இவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளுக்கு சுகமாக்கிட்டாரியா? எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டாரு. தலைமையில கை வச்சு நல்லா ஒரு ஆட்டை ஆட்டி, இப்படிக்கா 2 ஆட்டை ஆட்டி, இல்லை கீழே போட்டு தள்ளி, ஊழியக்காரு ஜபம் பண்ண மாட்டாரான்னு சிலர் வருதுங்க. இயேசுங்க பாருங்க, கிட்ட கூட போல. ஆனால் இதே இயேசு ஏற்கனவே குஷ்டரோகியை தொட்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம் இந்த இடத்துல, ஓஹோ குஷ்டரோகிகளை தொடர்றதுக்கு அவரு கூச்சப்பட்டார் போலக்குது, அப்போ அவர் ஏதோ ப்ரௌடு பார்க்குறாரு, அப்போ அது எப்படி தேவகுமாரனா இருக்க முடியும்னு. அப்படி இல்லைங்க. வார்த்தையினால கூட சுகம் கிடைக்கும் என்பதை நிரூபிக்க இயேசுங்க அப்படி செய்கிறார். தொட்டு சுகமாக்கினார். எச்சில துப்பி அந்த சேர் உண்டாக்கி கூட கண்ணில் பூசி சிலோவாம் குளத்தில் போய் கழுவுனார். அவன் போய் கழுவி, இங்கே கவனி தம்பி, சுகமானான். இங்கே பாருங்க, அவர் கான்செப்ட் வேற. 10 பேர், அவருக்கு ஏதோ பிஸின்னு கிடையாது. 10 பேர் எப்படா தொட்டு சுகமாக்குறது அப்படியெல்லாம் கிடையாது. வார்த்தையினாலே வல்லமை உண்டு. கவனி, என்ன உங்க கதை என்னாச்சு? கவனி, முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். 9 மணி 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சரி. அப்போ இந்த அம்மாக்காக கொஞ்சம் டைமை குறைக்கலாமா? பாவம். அப்போ எங்க விட்ட வார்த்தையினால கூட சுகம் அற்புதம் இங்க முடியும் என்பது இங்க இயேசு நிரூபிக்கிறார். போங்கள், சுகமாகி விட்டீர்கள். பாருங்க அங்க என்ன சொல்றாரு? இயேசு ஐயரே 13 எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, பாருங்க கிட்ட வாங்கடான்னு கூப்பிடல, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அந்த காலத்தில் ஆசாரியர்கள் தான் டாக்டர். ஆசாரியர் வந்து மருத்துவம் தெரியணும். அவன் சொல்லணும், நீ சுகமாயிட்ட வீட்டுக்கு போகலான்னு. அப்போ அப்படி இயேசு வார்த்தையை நம்பி, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி அவங்க திரும்பி அபவுட் டர்ன் திரும்புறாங்க. பாருங்க, சுகமாயிட்டாங்க. அப்ப அல்லது சொல்லுங்க, இயேசுவின் வார்த்தையினால சுகம். இப்போ 10 பேர் கிளியர். நான் நினைக்கிறேன் இவன் கூப்பிட்டுருப்பான். சமுதாயத்தில் தள்ளப்பட்டு, வீட்டிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு, உடம்பெல்லாம் நாரி கொண்டு கிடந்த நம்ம ஏசப்பா அற்புதமாக வார்த்தையினால சுகமாக்கினாரு. வாங்கடா, கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு, போய் அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு காலில் விழுந்து நல்லா துதிச்சுட்டு வரலாம். இவன் கேட்டிருப்பான் அந்த வார்த்தை. அவனுக்கு என்ன பண்ணானுங்க? நீ தான் பெரிய சீனியரா, நீ கூப்பிட்டா நாங்கள் வந்துடணுமா?
இவர் பெரிய லீடர் ஆகிட்டாரா அப்படின்னு போயிருப்பானுங்க சிலர். இன்னொருத்தன் என்ன சொல்லியிருப்பான், நீ சொல்கிறது என்னமோ வாஸ்தவம் தான், இப்போ என்கிட்ட கையில் காணிக்கு எதுவும் இல்லை, நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் காணிக்கோடு போய் ஏசப்பாவை வேறு எங்கன்னா போய் பார்த்துக்கிறேன் அப்படி ஒருத்தன் சொல்லியிருப்பான். இன்னொருத்தன் என்ன சொல்லியிருப்பான், டேய் நைனா குஷ்டோகம் வந்துச்சுன்னு எங்கள் அப்பா அம்மா என்னை கொண்டு போய் விட்டாங்க, இப்போ நல்லா ஆயிட்டல மாப்பிள்ளை மாதிரியே, இப்போ எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் முதல்ல பொண்ணு பாருங்க, நான் பாரு எவ்வளோ அழகாயிட்டேன், ஒன்றுமே இல்லை, ஆசாரியனே பார்த்துட்டு நல்லா ஆயிட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்னு நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்க போகிறேன் அப்படி சொல்லியிருப்பான். ஒத்தனும் ஒன்று சொல்லிட்டு போயிருப்பானுங்க. இவனுக்கோ மனசு கேட்கல. அவர் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாரு தெரியாது. ஓடினான் இயேசுவை காணும் வரை ஓடி போய், அவர் நடந்து போறாருனா இவன் ஓடி போய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்தான். அதான் தொழுது கொள்ளுகிற அனுபவம். தொழுது கொண்டான். என்ன சொல்றான் பாருங்க, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து பாருங்க, காலை கூட தொடறதுக்கு அவனுக்கு பயம். ஏன்டா என்ன தொட்டன்னு கேட்டுருவாரோன்னு இவன் நினைக்கிறான். ஆனா ஏசு அப்படியாப்பட்டவர் இல்லை. பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். ஏன்னா சமாரியரை யாரும் நேசிக்க மாட்டார்கள். சமாரியரை கீழ் ஜாதி என்று கருதுகிற காலகட்டம். இஸ்ரவேலரும் சமாரியரும் சம்பந்தம் வைக்க மாட்டார்கள். அதான் இயேசுவை ஒரு இடத்துல சொல்றானுங்க பார்த்தீங்களா, பரிசேயர், இப்போதான் தெரியுது நீ பிசாசு பிடித்தவன் என்றும் சமாரியன் என்றும் இப்போதான் தெரியுதுன்றாங்கன்னா, பிசாசு பிடித்தவன் = சமாரியன். அவ்வளோ கேவலம். ஆனா ஏசப்பா ஜாதி மதம் பார்க்கல. அதனால தான் சமாரிய பெண்ணுகிட்ட போய் பேசி அந்த பெண் மூலமா அந்த கிராமத்து மக்களே ரட்சிக்கப்பட்டார்கள். அவ்வளோ பேர் ஓடிடுறாங்க பாருங்க. இந்த பெண்ணின் வார்த்தையினால இந்த பெண் கூப்பிட்டு கொண்டு வந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசு செய்த அந்த அதிசயத்தை பார்த்து அந்த சமாரிய பெண்ணை ரட்சித்த இயேசு எங்களையும் ரட்சிப்பார் என்று ரட்சிக்கப்பட்டார்கள். நேரடியாக வந்து பார்த்து ரட்சிக்கப்படுறாங்க. சரி, உலகத்தில் 3 விதமான தொழுகை இருக்கிறது. அப்படி இந்த வசனத்தை வச்சு பேசிக்கிட்டே போகலாம். 3 விதமான தொழுகை. 1, தனிப்பட்ட முறையிலே தொழுகை. சொல்லுங்க எல்லாரும். கூட யாருமே இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் தனியாக பைபிள் எடுத்துக்கங்க, பாட்டு புக் எடுத்துக்கங்க, பேனா பென்சில் எடுத்துக்கங்க, தனியாக கொஞ்ச நேரம் உக்காந்து யாரையும் சேர்க்காம தனி அறையில் மற்ற 6:6 பார்த்தீங்கன்னா கதவை தாழிட்டு அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பரமபிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தனி ஜெபம் பண்ணுறீங்களா? எப்போ தனி பிளேட்டு சாப்பிட்றதுக்கு தனி பிளேட்டு அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்களோ, தனியாக பைபிள் வேணும். தனியாக பைபிள் படிக்கணும். புதிய ஏற்பாடாவது படிக்கணும். ஒரு 15 வயசு வரைக்கும் புதிய ஏற்பாடாவது படிக்கணும். அதுக்கு பிறகு ஃபுல் பைபிளை படிக்க ஆரம்பிக்கணும். யார் வீட்டில் எல்லாருக்கும் தனி பிளேட் இருக்குதா? தனித்தனி பிளேட்டில் சோறு போடுறாங்களா? அப்போ தனியாக பைபிள் இருக்கணும். தனியாக பைபிள் படிக்கணும். தனியாக ஜெபிக்கணும். உங்கள் பாணியில் நீங்கள் பண்ணலாம். ஏசப்பா, இந்த சிறு பிள்ளைகள் பண்ணுறாங்க பார்த்துக்கிறீங்களா? அதான் அவங்களுக்கு ஜெபம். அதான் அவங்களுக்கு பெரிய ஜெபம். பெரியவங்க மாதிரி அவங்க பண்ண முடியுமா? ஒரு சின்ன பையன் பெரியவங்க மாதிரி பண்ணால் அவ்வளோதான். இவன் என்னமோ தெரியல பிரச்சனை. எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பையன், சின்ன பையன், பெரியவங்க மாதிரி பண்ண ஆரம்பித்தான். அவனை வேணான்ட்டாங்க. வேணாம், இது சரியில்லை, அவன் சிறு பருவத்தில் விடுங்க, அவனை ஃப்ரீயாக விடுங்க, அவன் தன் சிறு பிள்ளை பருவத்தை இழக்கிறான். பெரியவங்க மாதிரி மாற்றி போட்டு இன் பண்ணி மேடையில் எல்லாம் பேசி அவனை 2 பாஸ்டர்ஸுங்க அவனை பேச்சு பயன்படுத்தி அந்த காணிக்கை இவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்து அப்படி பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவன் முதல்ல நல்லா படிக்கட்டுமா, பிரசங்கமெல்லாம் அப்புறம் பண்ணட்டும். ஆனால் அப்படி பெரிய ஆள் மாதிரி பேசுவான். முகமும் விகாரமாக இருக்கும். பையன் சின்ன பையன், அவன் முகம் பெரியவங்க முகம் மாதிரி விகாரமாக. அவன் பண்ணுற பாணியெல்லாம் ஒரு பெரிய. சரி, ஆபிரகாம் பற்றி என்ன பேச முடியும்? சின்ன பசங்க பாணியில் அப்படி தான் நம்ம செய்யணும். சிறு பிள்ளை பருவத்தை இழக்கக்கூடாது. இப்போ சின்ன பசங்களாகவே விடணும். அவங்கள என்ன பண்ணுறாங்க இப்போ? இங்கே பரவாயில்ல, மலேசியாவில் 6 வயசுக்கு மேலே தான் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இல்லை ஒன்றாப்பு அம்மா மாடியில் புரண்டு உருண்டு விளையாட வேண்டிய வயசில் 10 கிலோ புக்கை தோளில் போட்டு பேக்கில் மாட்டி ஓடா ஸ்கூலுக்கு கொண்டு அனுப்புகிறாங்க, கான்வென்ட்டுக்கு. அவன் இப்படி போகிறான், ஏன்னா பின்னாடி இழுக்குது பைய.
அங்கே போனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிப்பு, வீட்டுக்கு வந்தவனா நிம்மதியாக விளையாட விடுறாங்களா? டியூஷனு, மூஞ்ச கழுவு, இந்தா 2 இட்லி சாப்பிட்டு கிளம்பு, டியூஷனு ஓடு. 1ஆம் கிளாஸ் பையனுக்கு என்னையா டியூஷனு? யோசித்து பாருங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வியாதி, பலவீனம், அப்புறம் ப்ராப்ளம்லாம். நல்லா முதிர்ச்சி அடையணும், நல்லா மூளை வளரணும். விளையாட வேண்டிய வயசில் நல்லா விளையாடினா தான் மூளை படிக்கிறதுக்கு நல்லா வளரும். யோசிக்கணும். 2வது, முதலாவது தனிப்பட்ட தொழுகை. நம்பர் 2 குடும்பமாக தொழுகை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24 யோசுவா சொல்கிறார். அதே போல் மத்தேயு 18, 19, 20 குறிச்சிங்க. 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அப்படியே ஆகும். 2 பேர், குறைந்தபட்சம் 2 பேர் யாரு? அது குடும்பம், கணவன் மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அப்படி வச்சுக்கலாம். 2 அல்லது 3 பேர் என்னார இன்னொரு இடத்துல அது கணவன் மனைவி பிள்ளைகள். அப்போது குடும்பமாக கர்த்தரை துதிக்கணும்யா. சில சிக்கலான பிரச்சனைக்கு கணவன் மனைவி கரம் கோர்த்து ஒருமனப்பட்டவர்களாக ஊக்கமாக ஜெபிக்கணும். நீ தனியாக ஜெபம் பண்ண, நானும் தனியாக பண்ணுறேன், அது தனியாக போயினே தான் இருக்கும். மனைவியை பார்த்து சிரிச்சு இருக்க மாட்டான். 1.5 வருஷம் இருக்கும், ஆனால் ஒரே வீட்டில் தான் வாழறாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறப்போ உங்கள் மனைவியை கடைசியாக எப்போ பார்த்து சிரிச்சிங்கன்னு கேட்டேன். ஐயா 6 வருஷம் ஆசையான்றான் ஒருத்தன். உண்மையை ஒத்துக்கணும். ஆனால் குடும்பமாக தான் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அது மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரியாக இருக்குதுன்ட்டான். அப்போ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பெண் பார்க்க போனப்போ பெண்ணு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு கேட்டப்போ பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்குன்னு தானே கல்யாணம் பண்ணேன். இப்போ மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரி இல்லைன்றியான்னா அப்போ நல்லா இருந்துச்சுயா, இப்போ நல்லா கூட இல்லை. சரி, இதே பாயிண்ட்டை மனைவி சொன்ன புருஷனை பார்த்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவ்வளோ பக்தி புருஷன் மேலே இருக்கணும், அவர் பெரிய லாடு லபதாசு. எல்லாரும் சமம். தேவனுடைய பார்வையில் எல்லாரும் சமம். கணவன் மனைவியை நேசிப்பதும் மனைவி கணவனை நேசிப்பதும் ஆண்டவர் வைத்த ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கிலே நாம் காணப்பட வேண்டும். அல்லே சொல்லுங்க. பிரைஸ் அல்லாஹ். ஜெபிப்பீங்களா இனிமேல்ட்டு ஒன்றா? திருமணம் ஆகாதவங்க இப்போ பொருத்தனை பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு திருமண பாக்கியம் கிடைத்த பிறகு நாங்கள் குடும்பமாய் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோம், ஆலயத்திற்கு செல்லுவோம், கர்த்தருடைய ஊழிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கணவன் மனைவி இணைந்து தேவனுடைய நாம மகிமைக்காக வாழணும். அதுக்காக தான் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறது, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை கொண்டாந்து சேர்க்கறது. ஈசாக்கு ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் ரெபக்காளை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். பாருங்க, எங்கேயும் அலையில பாருங்க. ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எங்கேயும் அலையில. அவர் தியானம், அவர் பாட்டு, அவர் ஜெபம், அப்படியே இருக்கிறார் பக்தி. பொண்ணு வந்து சேர்ந்தாச்சு. அதுபோல் யாராவது என் மேலே பரிதாப்பட்டு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களான்னு அலையக்கூடாது. எங்கள் தமிழ்நாட்டில் பொண்ணும் கொடுக்கணும், 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுக்கணும், நான் கேட்குற பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும், பிச்சைக்கார மாதிரி அலைவானுங்க. என்ன மாதிரி மானமுள்ள மீசையுள்ள ஆம்பளையாக இருந்தால் பொண்ணு வீட்டில் எதுவுமே கேட்டு வாங்கக்கூடாது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆமாம், டவுட்டாக இருந்தால் என் மனைவி இங்கே இருக்கிறாங்க, கேட்டு பாருங்கள். ஒன்றுமே பொண்ணை கொடு, உங்கள் பொண்ணை கொடு, என் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் பொண்ணை கொடுங்க, நான் கர்த்தரை எங்களை காப்பாற்றுவார். அப்படி தான் சொன்னேன். 40 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. நேற்று காலையில் 4 மணிக்கு ஆன மாதிரி தாங்குது என்னது கல்யாணம். அப்படி இருக்கணும் வாழ்க்கை. சொன்னேன் சுவாரஸ்யமா வாழ்க்கை அப்படி சுவாரஸ்யமாக இருக்கணும்னா நிறைய வருஷம் ஆயிடுச்சுன்னு பழசு மாதிரி ஆயிடக்கூடாது. 2 பேருமே தம்பதியர் தான். எவ்வளோ வயசானாலும் தம்பதியர். ஆண்டவருடைய பார்வையில் நாம் பிள்ளைகள் தான். குடும்பம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. கணவன் மனைவியை நேசிப்பது, கணவன் மனைவியை கனப்படுத்துவது, கணவன் மனைவிக்கு போஷிப்பை கொடுப்பது, உற்சாகப்படுத்துவது ஆண்டவர் வைத்த ஒரு ஒழுங்கு. அதே போல் மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தி. பவுல் எழுதுகிறார், மனைவியானவன் தன் கணவரிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். எதிர்த்து பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது. இவனை போய் கட்டணனே அப்படி சொல்லவே கூடாது. இவனை போய் கட்டணன்னா அப்போ என்ன அர்த்தம்? அங்கே திருப்தி இல்லை, வாழ்க்கையில் திருப்தி இல்லை.
அப்போ அவர் பதிலுக்கு அது மாதிரி சொன்னார்னா பிரச்சனை தான் வரும். ஒரு முறை தான் கல்யாணம், அவ்வளோதான். வாழ்க்கை ஒரு முறை தான். இன்னொரு வாழ்க்கை என்பது இன்னொரு மனைவி, இன்னொரு கணவன் அப்படி கிடையாது. இதுனா ரேடியோவா வாட்சா மாத்திரத்துக்கு வாங்க, பாதி ஃபிலிம் போயிடுச்சு வாங்க. யூடியூப்பில் வரும் நாளைக்கு. பால் மலரடிகள் தட்டுங்க, லேட்டாக வந்தவங்க பாருங்க. பால் மலரடிகள் சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், உக்காந்துருங்க. அங்கே வீடியோ எடுத்துனுக்குறோம், வீடியோவுக்கு கட்டாவது. உக்காந்துருங்க தலைவரை, உக்காருங்க. ப்ரைஸ் எல்லாம் அந்த சேர் போதும் உங்களுக்கு, நீங்கள் மெலிசா தானே இருக்கிறீங்க. அவ்வளோதான். பாப்பு உக்காடுறா, ஒரு இடத்துல உக்காந்துரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல் தொழுகை தனிப்பட்ட தொழுகை, இரண்டாவது குடும்பமாக, அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது தொழுகை குழுவாக, சொல்லுங்க. குரூப், டீம், ஃபெலோஷிப், சொல்லுங்க. ஃபெலோஷிப், திஸ் இஸ் ஃபெலோஷிப். ஒரு வீடு தான், மற்ற வீட்டில இருந்து வந்து இங்க அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். இது ஒரு தொழுகை, இது ஒரு வகையான தொழுகை. சர்ச்சுக்கு போறதும் குழுதான், அதுதான் சேரும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டார்கள், அதுபோல நீங்களும் விட்டு விடாதீர்கள். பவுல் எழுதுறார் எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். அப்போ சர்ச்சுக்கு ஆவிக்குரிய நல்ல அல்லேலியா ஸ்தோத்திரம் போட்டு ட்ரம் அடிச்சு பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறாங்களே, அந்த ஆலயத்துக்கு போனால் தான் நம்மளுக்கு நல்ல போதனை, வார்த்தை, ஆகாரம் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு பரலோகம் போகிறதுக்கு நல்ல வழிகாட்டுகிற வசனங்கள் கொடுப்பார்கள். ஆகையினால சபை நமக்குன்னு ஒரு நல்ல சத்தியத்தை, பூரண சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையை நாம் தேர்ந்தெடுத்து அந்த திருச்சபையில் போய் அங்கமாகி அங்கே போய் கேட்கணும் போதகர்கிட்ட. இனிமேல்ட்டு நாங்கள் இந்த சபையில் ஐக்கியமாகறோம், நாங்கள் என்ன செய்யணும் ஃபாதர், பாஸ்டர் அப்படின்னு கேட்கணும். எல்லாம் ஒன்று தான். ஃபாதர், பாஸ்டர், ரெவரண்ட்டு, மோடரேட்டர் எல்லாம் ஒன்று தான். பிஷப் ஐயா வரைக்கும் போகுது, எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் தான். இப்போ வாங்க, 3 விதங்களில் தொழுகை. 1 தனி, 2 குடும்பம், 3 டீம். இது 3ம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம். ஒரு மரம் பச்சையா இருக்கு, பசுமையாக இருக்குது. யூ கேன் see the tree, very flourish, very green. What is the secret? Can you say anybody? Tree very flourish, green leaves, all leaves, very green color, பச்சை கலர். What is the secret? அந்த மரம் அவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கிறதுக்கு என்ன ரகசியம்? நீர், வேறு. The root of the tree growing under the earth. எவ்வளோக்கு எவ்வளோ வேறு உள்ள போதோ அது தண்ணீரை உறிஞ்சி மரத்துக்கு கொடுக்குறப்போ கண்ணுக்கு தெரியாத வேறு மரத்தை செழிப்பாக வச்சிருக்குது. யாரு கண்ணுக்கு தெரியாத உங்க ஜபம் உங்க வாழ்க்கைய செழிப்பாக வச்சிருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. தெரியுதுங்களா? மற்றவங்க பார்க்குற மாதிரி 20 நிமிஷம் 50 நிமிஷம் 4 மணி நேரம் பண்ணுறது யாரும் பார்க்காம பர்சனலாக எவ்வளோ நேரம் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு ஆசீர்வாதம். பர்சனல் ப்ரேயர் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு த ரூட் பர்சனல். வேற பார்க்க முடியுமா? ஒரு செடியை கொண்டு போய் நடுறீங்க, நட்டாச்சு, மண்ணு போட்டு மூடி வேறு உள்ளே போயிடுச்சு, செடி மேலே இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது என்ன? சுற்றி வேலி வச்சிடணும், சூரிய ஒளி படணும், தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வரணும். அதை விட்டுப்புட்ட செடி வேறு விட்டுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு டெய்லி பிடிங்கி பார்த்து நட்டுட்டு வந்தால் செத்து போயிடும். நாம் செடிகளாக நல்ல செடிகளாக இருக்கும், கனி கொடுக்கிற மரங்களாக இருக்கணும். செடி தான் மரமாகும். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணுமா? இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கு பிரதான ஒரு தலைப்பு, தொன்று ஆரம்ப காலம் நம்ம தாத்தா பாட்டி, ஏன் அப்போஸ்தலர் காலத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு நூதன அல்ல பைபிள் உபதேசம். நூதன உபதேசத்துக்கெல்லாம் போயிடாதீங்க, நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். பைபிள் உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம் என்ன? ஜெபம். சொல்லுங்க. எஸ், ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. இன்னைக்கு வரைக்கும் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உண்டானால் ஜெபத்தை பற்றி. ஜெபத்தை பற்றி கேட்டால்
பரிசுத்தம் தானாக வரும். பரிசுத்தத்தை தாரும், பரிசுத்தத்தா இந்த மகனே பரிசுத்தம் கேட்டு 1.5 கிலோ கொடுத்துருவாரா? ஜபம் பண்ணுங்க, பரிசுத்தமாக நீங்கள் வளர்றதை நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும் உங்களை பற்றி. ஆட போன வருஷம் எப்படியெல்லாம் கோவம் வந்து நின்றுச்சு, இந்த வருஷம் எல்லாமே காணுமே, போயிடுச்சே, நம்ம நல்லா அன்பாக இருக்கிறோமே, மனைவி பிள்ளைகளோட அன்பாக இருக்கிறோம். கோபம் எத்தனையோ இடத்துல நண்பர்கள் கோபம் மூட்டினார்கள், கோபம் வராமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் உண்டாகும். இது யாரால் முடியும்? ஜபத்தை கேட்கிற தேவனாலே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தி. எப்படி கோபம் இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கினார் கேட்டாங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த இயேசு சொன்ன மலைப்பிரசங்க வார்த்தை நான் கடைபிடித்தேன், அதற்காக நான் பிரார்த்தனை செய்தேன். மலைப்பிரசங்கம் தெரியுமா? மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரம் மலைப்பிரசங்கம். நீங்கள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள், மலை மேல் ஏறினார். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள், மலையிலிருந்து கீழே இறங்கினார். அப்போ அந்த 3 அதிகாரம் மலைப்பிரசங்கம், மவுண்டன் பிரீச்சிங். மகாத்மா காந்தி said, I like Jesus Christ mountain preaching. நான் அதை கடைபிடித்தேன், சுதந்திரம் வாங்கினேன். சுதந்திரமே தேசத்திற்கு வாங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கடைபிடித்து ஜெபிக்க முடியுமானால் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஜெபம் கட்டாயம் அவசியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகோதரி ஒரு பாடல் பாடி உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே தேவன் நம்மை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறபடினால்தான் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது, தனிப்பட்ட முறையிலும் சரி, குடும்ப ஜெபத்திலும் சரி, இப்படி எல்லாரும் கூடி ஜெபிக்கிற ஜெபத்திலும் நாம் ஒரு மனதோடு கூட கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நமக்கு புனித வாழ்க்கையை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். நிலையில்லாத இந்த உலகத்தில் ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வேலை இந்த இடத்துல பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். என் வியாதி நீங்குமா, என்னுடைய பிரச்சனை நீங்குமான்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் வந்திருக்கலாம். நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தெய்வம், நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு பேசி இருக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது ஆண்டவரே, என் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குது, என் காரியங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம் பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே கண்களை மூடி ஏசப்பா, நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஏசு நாயகா, ஏசு நாயகா, எந்த நாருயிர் ஏசு நாயகா, ஏசு நாயகா, ஏசு நாயகா, எந்த நாருயிர் ஏசு நாயகா. பாவ கரைகளை நீக்கி என் உள்ளத்தை கொள்ளை கொண்டீர். பாவ கரைகளை நீக்கி என் உள்ளத்தை கொள்ளை கொண்டீர். பாதம் பற்றி கொண்டேன், பாதம் பற்றி கொண்டேன். உம்மை பாடுவதே என் தொழிலே, உம்மை பாடுவதே என் தொழிலே. ஏசு நாயகா, ஏசு நாயகா, எந்த நாருயிர் ஏசு நாயகா. புனித வாழ்க்கை வாழ்ந்து காட்ட என்னையே உமக்கு தத்தம் செய்தேன். புனித வாழ்க்கை வாழ்ந்து காட்ட என்னையே உமக்கு தத்தம் செய்தேன். மலரடிகள் என் ஆறுதலே, மலரடிகள் என் ஆறுதலே. உம்மை துதிப்பதே என் தொழிலே, உம்மை துதிப்பதே என் தொழிலே. ஏசு நாயகா, ஏசு நாயகா, எந்த நாருயிர் ஏசு நாயகா. நிலையில்லா இந்த உலகத்திலே
நிலையான மகிழ்ச்சியை தந்திரே, நிலையில்லா இந்த உலகத்திலே நிலையான மகிழ்ச்சியை தந்திரே, நின் திரு ரத்தம் என்னை கழுவினதே, நின் திரு ரத்தம் என்னை கழுவினதே. நீரின்றி நான் இல்லை என் இயேசுவே, நீரின்றி நான் இல்லை என் இயேசுவே. இயேசு நாயகா, இயேசு நாயகா, எந்த நாருயிரேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, எந்த நாருயிரேசு நாயகா. எல்லா கண்களும் முடி ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவே, எங்கள் பாவ கரைகளை நீக்குகிறவரே, எங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட, பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர எங்களை ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நாங்கள் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி. உண்மையே நம்பி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தருவீராக. ஆண்டவரே சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சபிக்கப்பட்ட பலவீனங்களே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியே போகும்படியா நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். உடைய சுகமாக்கு வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். பாவத்தினாலும் சாபத்தினாலும் என் பாவம் தீராதா, எனக்கு சமாதானம் கிடைக்காதா என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் தருவீராக. குடும்பங்களில ஒருவேளை பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்களை தொடுவீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்களில தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தருவீராக. ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் பிடியிலும் ஆண்டவரே அப்பா பில்லி சூனிய கட்டுகளினாலும் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க அப்பா. உமக்கு நன்றி. உடைய நாம மாத்திரம் பயன்படட்டும். இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்த அருமையான பாஸ்ரேயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இம்மட்டம் நடத்தின தேவன் இனிமேல் அவரை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சரீரத்துல நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தாமே நம்முடைய மகனுக்கு பரிபூர்ணமான சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இன்னும் எடுத்து நீர் பயன்படுத்துங்க அப்பா. நமக்கு நன்றி. இந்த இல்லத்தை திறந்து கொடுத்த அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இதை பொறுப்பாய் நடத்துகிற அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சரீரத்துல நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கு செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே வயதான அருமையான தாயார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சுகபலன் ஜீவனை தாங்க. இந்த மழையினாலே ஆண்டவரே யாருக்கு எந்த உடல்நலம் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு நன்றி. காய்ச்சலினாலும் இருமலினாலும் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் இப்படிதே தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சுகமாக்கு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.